நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு போர்ட்ரேட் ரீடச்சிங் பற்றி நாம் பார்க்க போகிறோம். அவுட்டோரில் நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எடுப்போம். அந்த படங்களை கட் பண்ணாமல் எப்படி நம்ம ரீடச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு படம் பார்த்தீங்கன்னா இதில் வச்சுருக்கேன். சரிங்களா? இந்த படம் ஒரிஜினல், இது எடிட்டிங். இது ஒரிஜினல், இது எடிட்டிங். ஒரிஜினலில் இருக்க படம் தான் இதுலேயும் இருக்குது. ஆனால் இதில் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்கின்னை ஸ்மூத் பண்ணி பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கலரை ட்ரிம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு லைட் பேக்கில் வச்சுருக்கேன். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம சிம்பிளாக எப்படி எடிட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ஃபோட்டோஷாப் 2019 பார்த்தீங்கன்னா இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, செலக்ட் சப்ஜெக்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இந்த ஃபோட்டோஷாப்பில் இருக்குது. அந்த ஆப்ஷனை பயன்படுத்தி தான் இந்த எடிட்டிங் நான் வந்து பண்ண போகிறேன். சரிங்களா? நிறைய பேர் ஸ்கின் ஸ்மூத் பண்ணுறது எப்படி சார்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸ்கின் ஃபைனர் யூஸ் பண்ணவா, இல்லை ஆக்ஷன் யூஸ் பண்ணவா சார், இல்லை போர்ட்ரேச்சர் யூஸ் பண்ணவா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. நான் எப்போதுமே பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்கின் ரீடச்சுக்கு வந்து ஆக்ஷன் வச்சுருக்கேன், அதை தான் பயன்படுத்துவேன். சரிங்களா? இப்போ ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்லேருந்தே டவுன்லோட் பண்ணலாம். இப்போ நான் குரோமில் பார்த்தீங்கன்னா என்னுடைய யூடியூப் சேனல் பேஜ் பற்றி நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? நீங்கள் இந்திரா டிஜிட்டல் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணாலே போதும், உங்களுக்கு நம்மளுடைய இந்திரா புகைப்பட கலைக்கூடம் அப்படிங்கக்கூடிய சேனல் வந்துடும். இந்த இந்திரா புகைப்பட கலைக்கூடம் அப்படிங்கக்கூடிய டெக்ஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணால் என்ன பண்ணோம், இந்த மாதிரி நம்மளுடைய ஹோம் பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்களா, இந்த பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு எந்த வீடியோ தேவையோ நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம். சரிங்களா? இன்னும் ஒரு சில பேர் என்கிட்ட கால் பண்ணி இந்த மாதிரி டவுட் கேட்குறீங்க சார், இந்த மாதிரி வீடியோ இருந்தால் லிங்க் கொடுங்க சார்னு கேட்குறீங்க. ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு இந்த மாதிரி உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன எடிட்டிங் தேவை, ப்ரீமியர் ப்ரோ டியூட்டோரியல் இங்கே இருக்குது, லைட் ரூம் அப்படிங்கிறது இங்கே இருக்குது, டிஜிட்டல் பெயிண்டிங் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. இந்த மாதிரி ஒரு விஷயமா நீங்கள் என்ன பண்ணலாம், இது உள்ளே வந்து பார்த்துக்கலாம். தமிழ் டைப்பிங்கில் கீமன் டைப்பிங் அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் கூட கமெண்டில் கேட்டிருந்தீங்க. இங்கே பாருங்கள், தமிழ் டைப்பிங் அப்படின்னு இந்த இடத்துல கொடுத்துருக்கு பாருங்கள். இதில் நம்மளுக்கு நிறைய தமிழ் டைப்பிங் இருக்குது. நீங்கள் கீமன் டைப்பிங் கேட்டிங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் பாருங்களேன், தமிழ் டைப்பிங் ஃபோட்டோஷாப் 7.0ல் கீமன் சாஃப்ட்வேர் அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா, இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே லிங்க்ஸ் இருக்கும், நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஃபாண்ட் எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அதை எப்படி டைப் படிக்கிறதுங்கிறது இந்த வீடியோவிலே முழு விளக்கமாக நம்ம கொடுத்துருப்போம். சரிங்களா? சில பேர் தங்கிலீஷ் டைப்பிங் அப்படிங்கிறத நீங்கள் கேட்குறீங்க. இந்த இடத்துல தங்கிலீஷ் டைப்பிங் அப்படின்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ தேவையோ நீங்கள் அதை பார்த்து டைப்பிங் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த தமிழ் ஃபாண்ட் கன்வெர்ட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து நிறைய பேர் பார்க்காம இருக்கீங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வாய்ஸ்லேயே நீங்கள் டைப்பிங் பண்ணிவிட்டு அதை ஈஸியாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஆனால் வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் தெளிவாக நீங்கள் பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஆப்ஷன்லாம் வேலை செய்யும். சரிங்களா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ரீடச்சிங் ஒர்க் அப்படிங்கக்கூடிய பிளேலிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வியூ அப்படிங்கிறது கொடுக்குறேன். வியூ ஃபுல் பிளேலிஸ்ட்னு கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு தேவையான பிளேலிஸ்ட் வந்துடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ரீடச்சிங் பாருங்கள், இதில் பெஸ்ட் ஃபோட்டோ ரீடச்சிங்னு ஒரு ஆப்ஷனு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹை எண்ட் ரீடச்சிங், ஆயில் எஃபெக்ட், ஸ்கின் எஃபெக்ட்டு, ஸ்டுடியோ பிக்சர் ரீடச்சிங், பிகினர் ரீடச்சிங், இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் இந்த ஸ்டுடியோ பிக்சர் ரீடச்சிங் இருக்கிறத கிளிக் பண்ணுறேன். சரிங்களா? கிளிக் பண்ணி நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா வீடியோ இந்த மாதிரி ஓட ஆரம்பிச்சிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஷோ மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிரைவ் அப்படின்னு கொடுத்துருக்கோம் பாருங்களேன், சாஃப்ட் ஸ்கின் ஆக்ஷன் டவுன்லோட் லிங்க்னு இருக்கும். இதை ஒரு கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதுக்கப்புறமா நீங்கள் இந்த டவுன்லோடை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், டவுன்லோட் ஆயிரும். சரிங்களா? டவுன்லோட் பண்ணுறது இவ்வளோ தான், ரொம்ப ஈஸி. இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், டவுன்லோட் அப்படிங்கிற ஃபோல்டரில் போயிட்டு இந்த இடத்துல நான் 2 தடவை டவுன்லோட் பண்ணிட்டேன். இதை அப்படியே ஓப்பன் பண்ணி என்னுடைய ஃபோட்டோஷாப்பில் ட்ராக் பண்ணுறேன். என்னுடைய ஆக்ஷனில் இங்கே வந்துடுச்சு. இந்த டிஃபால்ட் ஆக்ஷனை நான் என்ன பண்ணுறேன், டெலீட் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். டிஃபால்ட் ஆக்ஷன் ஃபோட்டோஷாப்பில் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நம்ம படத்தை நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு படத்தை Ctrl+J கொடுத்து ஒரு டூப்ளிகேட் போடுறோம். பேக்ரவுண்டில் ஒரு சாலிட் கலர் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். சாலிட் கலர் வந்து தேவையில்லை, இருந்தாலும் நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு ஜியான் கலர் நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த படத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரீடச்சிங் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம படத்தை ரீடச் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், அவங்க ஃபேஸில் இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் அப்படின்றத எடுத்துக்கலாம். இது என்ன பண்ணும், சும்மா நீங்கள் பெயிண்ட் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களுக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இந்த இடத்துல தேவையில்லாத இந்த சிங்கிள் ஹேர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நம்மளுக்கு வேணாம். அதனால் அது என்ன பண்ணலாம், ஒரு பெயிண்ட் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன பண்ணும், ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். சரிங்களா? இந்த ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் அப்படிங்கிறது CS6லேயும் இருக்குது. சரிங்களா? அது போக CS3ல் கூட இருக்குது.
நீங்கள் 2019 வச்சுருக்கிறதுனால தான் இந்த எடிட்டிங் பண்ணுறீங்க அப்படிங்கக்கூடிய எண்ணத்தில் நீங்கள் வீடியோஸ் பார்க்கக்கூடாது. சரிங்களா? வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்பாட் கிளீனிங் ப்ரெஸ் யூஸ் பண்ணால் இந்த மாதிரி நம்ம பிம்பிள்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண முடியும் அப்படிங்கிற திங்கிங்கில் நீங்கள் யோசிக்கணும். சரிங்களா? நிறைய பேர் எப்படின்னா, சார் நீங்கள் 2019 வச்சிருக்கிறதுனால தான் அந்த மாதிரி எடிட்டிங் பண்ணுறீங்க சார், எங்கிட்ட அந்த 2019 ஃபோட்டோஷாப் இல்லை, நாங்கள் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கக்கூடிய கேள்விகள்லாம் கேட்குறீங்க. சரிங்களா? அந்த கேள்விகள்லாம் நீங்கள் வந்து கேட்கவே வேணாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த டூல் எடுத்தால் இப்படி பண்ணலாம், அப்போ நீங்கள் அதே டூல் எடுத்து என்ன ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் வந்து இந்த மாதிரி பண்ணுங்கள். சரிங்களா? 7ல் பார்த்தீங்கன்னா இந்த டூல் இருக்காது. இப்போ தேவையில்லாத ஹேர் எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், இதில் ரிமூவ் பண்ணிக்கலாம். சிங்கிள் ஹேரு. சரிங்களா? இப்போ எனக்கு ஓகே. இப்போ பாருங்களேன், இது ஒரிஜினல், இது எடிட்டிங். இந்த ஒரிஜினல் எடிட்டிங் பார்க்கறதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த டூப்ளிகேட் போட்டு வச்சுருக்கேன். சரி, இப்போ நம்ம வந்து எடிட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இந்த ஆக்ஷன் அப்படிங்கிறத என்ன பண்ணலாம், இந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ளே கொடுக்கலாம். இல்லைனா ஷார்ட்கட் F4 ஆட்டோமேட்டிக்காக அதிலே இருக்குது. F4 அப்படிங்கிறத கொடுத்தோம்னா நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஒரு மாஸ்கிங் பண்ணி கொடுத்துருக்கும். நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே என்னென்னா, உங்களுக்கு ப்ரஷ் டூலும் செலெக்ஷனில் தான் இருக்கும். பார்த்தீங்களா? இன்னொரு வாட்டி கூட நான் என்ன பண்ணுறேன் சொல்லி காட்டுறேன். இப்போ இந்த மூவ் டூல் எடுத்துக்கிறேன். F4 ஆக்ஷனை ப்ளே பண்ணும்போது பாருங்கள், அந்த மூவ் டூலில் தான் செலெக்ஷன் இருக்குது. இப்போ பாருங்கள், ஆக்ஷன் அப்படிங்கிறத நான் ப்ளே பண்ணி என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். டேரெக்டாக எனக்கு என்ன பண்ணுது, ப்ரஷ் டூலையும் எடுத்து கொடுத்துட்ரு, கலர் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வச்சு கொடுத்துருது. இங்கே பாருங்கள், நான் வந்து இதை கம்மி பண்ணிக்கிறேன். ப்ரஷோட சைஸை நான் வந்து கம்மி பண்ணுறேன். இப்போ இந்த கலர் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். இங்கே நம்மளுக்கு பிளாக் கலர் இருந்தால் இங்கே ஒயிட் கலர் வேணும். இந்த ஆரோ மார்க் ஒரு டச் பண்ணுங்கள், ஒயிட் கலர் வந்துடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ரஷ்ஷில் இந்த ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட் ரவுண்ட் அப்படின்னு இருக்கக்கூடிய ப்ரஷ்ஷை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மேலே இந்த ஃப்ளோ அப்படின்றது பார்த்தீங்களா, இதோட வேல்யூ என்ன பண்ணுங்கள், ஒரு 5 அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ரீடச் பண்ண போகிறோம். அப்படியே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பெயிண்ட் நம்ம பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன பண்ணும், ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஸ்மூத் ஆகும். இங்கே பாருங்கள், பெயிண்ட் பண்ணும்போது உங்களுடைய மவுஸில் லெஃப்ட் கிளிக்கை பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ பாருங்கள், லெஃப்ட் கிளிக் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், ட்ராக் பண்ணுறேன். இவ்வளோதான். நம்ம இந்த மாதிரி ட்ராக் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா, அழகான ஒரு ஸ்மூத்னஸ் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். சரிங்களா? இது மேனுவலாக நம்ம ரீடச் பண்ணுறது. இல்லை சார், எனக்கு வந்து மேனுவல் ரீடச் வந்து சரியாக வராது, இல்லை செட் ஆகாது சார், எனக்கு வந்து நிறைய படங்கள் வந்து நான் ரீடச் பண்ண வேண்டியிருக்கும், இந்த மாதிரிலாம் நான் உட்காந்துலாம் நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ண முடியாது, எனக்கு இன்னும் ஷார்ட்டான ஒரு வழி அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸ்கின் ஃபைனர், போர்ட்ரேச்சர் அப்படிங்கக்கூடிய ப்ளகின்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ண முடியும், உங்களுடைய படங்களை நீங்கள் ரொம்ப குயிக்காக பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை ஸ்மூத் பண்ண முடியும். ஆனால் அந்த மாதிரி ஸ்கின் ஸ்மூத் பண்ணும்போது அது எந்த மாதிரி ஸ்கின் ஸ்மூத்னஸ் கொடுக்குதோ அதை தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்மூத்னஸ் வேல்யூ கம்மி பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இது வந்து மேனுவலாக ரீடச். உங்களுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி ரீடச் வேணுங்கிறத நீங்கள் வந்து சூஸ் பண்ண முடியும். சரிங்களா? இந்த மாதிரி ஸ்கின் இருக்க இடத்துல மட்டும் என்ன பண்ணுங்கள், அப்படியே பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணுங்கள். ஒரே இடத்துல நீங்கள் பெயிண்ட் பண்ணாதீங்க, வேறு வேறு இடங்களில் பெயிண்ட் பண்ணுங்கள். ஒரே இடத்துல பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரே இடத்துல பெயிண்ட் பண்ணும்போது ரொம்ப ஓவர் ஸ்மூத்னஸ் அப்ளை ஆகும். இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ பாருங்கள், இது ரீடச் பண்ணுறதுக்கு முன்னால், இது பண்ணதுக்கு அப்புறம். சரி, இப்போ ரீடச்சிங் நீங்கள் பண்ணியாச்சு. இப்போ பேக்ரவுண்ட்லாம் கலர்லாம் நல்லா வச்சிங்க சார், அந்த ஆப்ஷன் எப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்பீங்க. அதை நம்ம பார்க்கலாம். மாஸ்கிங் மெத்தடில் இதை நான் வந்து ஒர்க் பண்ண போகிறேன். எப்படின்னு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு எனக்கு இந்த சப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, சப்ஜெக்டை மட்டும் நான் வந்து நல்ல ஒரு கரெக்ஷன் பண்ணணும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம், இந்த மேஜிக் பாயிண்ட் டூல் எடுத்துகிட்டு செலக்ட் சப்ஜெக்ட் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணுறோம். இது என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்டை ஆட்டோமேட்டிக்காக செலெக்ஷன் பண்ணி கொடுக்கும். இப்போ எனக்கு தேவையான செலெக்ஷன் வந்துடுச்சா? இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த நியூ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் அப்படின்னு இருக்கா, இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு தேவையான வேல்யூஸ் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்படி இல்லைனா அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கக்கூடிய பேனல் நீங்கள் எடுத்தாலே போதும். உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு இதில் காட்டிடும். அட்ஜஸ்ட்மெண்ட் பேனலில் பார்த்தீங்கன்னா விண்டோவில் போயிட்டு இந்த இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா வரும். இதில் நீங்கள் கர்சர் வச்சாலே போதும், உங்களுக்கு லெவல், கர்வ்ஸ், எக்ஸ்போஷர் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு இதில் காட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், உதாரணத்துக்கு ஒரு கர்வ்ஸ் அப்படிங்கிறத அப்ளை பண்ணுறேன். கர்வ்ஸ் அப்ளை பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு மாஸ்கிங் பண்ணிடும். இதை நம்ம ஃபுல்லாக டவுன் பண்ணாலும் சப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் அஃபெக்ட் ஆகுமே தவிர்த்து பேக்ரவுண்டில் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகாது. சரிங்களா? இப்போ இதில் நமக்கு தேவையானதை வைக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் டார்க், கொஞ்சம் இந்த பிரைட், ஒரு சின்ன கான்ட்ராஸ்ட். ஸோ இதுக்கப்புறம் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதுக்கப்புறமும் நம்ம என்ன பண்ணலாம், வேல்யூஸ் அப்ளை பண்ண போகிறோம். இந்த வேல்யூ அப்ளை பண்ணுறது நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த பிக்சர் இருக்குது பார்த்தீங்களா, பிக்சரை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், ஒரு கலர் பேலன்ஸ் இந்த இடத்துல நான் அப்ளை பண்ணுறேன்.
கலர் பேலன்ஸ் அப்ளை பண்ணுறேன். தேவையான அளவு ரெட்டு, க்ரீனு, அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ளூ, லைட்டாக ஒரு ப்ளூ, ரெட்டு இன்னும் கொஞ்சம் ஏற்றிக்கிறேன். இப்போ இது என்ன பண்ணணும்னா ஓவரால் நம்மளுக்கு எல்லா பக்கமும் நம்மளுக்கு அப்ளை ஆகும். இதுக்கும் மாஸ்க் பண்ணணும். மறுபடியும் செலக்ட் சப்ஜெக்ட் கொடுக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதெல்லாம் வேணாம். ஒரு வாட்டி கொடுத்தா போதும். ஆல்ட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு இங்கே உள்ள மாஸ்க் அப்படியே இருக்கும், இங்கே உள்ள மாஸ்க் இருக்கும். நார்மலாக நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா என்ன பண்ணணும்னா இந்த மாஸ்க் போயிடும். நீங்கள் ஆல்ட்டை கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணுங்கள். எஸ் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாஸ்க் வந்துடும். இப்போ இது சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ அடுத்து ஒரு லெவல் அப்படிங்கிறது போடலாம். ஒரு லெவல்ஸ், இந்த இடத்துல ஒரு லெவல்ஸில் இந்த இடத்துல கொஞ்சம் பிரைட்னஸ் சேர்த்துறேன் லைட்டாக, அப்புறம் கொஞ்சம் டார்க்னஸ் இந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன். இதுக்கும் ஆல்ட்டை கிளிக் பண்ணி ஒரு மாஸ்க் அப்ளை பண்ணுறேன். இந்த மாஸ்க் அப்ளை பண்ணும்போது ஒவ்வொரு வாட்டியும் இந்த எஸ் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டோன் ஷோ அகெயின் அப்படிங்கிறத கொடுத்துட்டு எஸ் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் மாஸ்க் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு ஆகாது. இப்போ இது மூணுமே நம்மளுக்கு என்ன பண்ணியாச்சு, சப்ஜெக்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். இதை நான் என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணிவிட்டு ஒரு குரூப் இந்த செலக்ட் பண்ணிவிட்டு இந்த குரூப்பை கிளிக் பண்ணுறேன். இது என்ன பண்ணலாம், சப்ஜெக்ட்னு வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பேக்ரவுண்டுக்கு அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா, இப்போ பேக்ரவுண்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பாருங்கள். பேக்ரவுண்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இதே மாஸ்க்கை நம்மளால் பயன்படுத்த முடியும். இப்போ இந்த சப்ஜெக்டை நான் செலக்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ணி ஒரு ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் அப்ளை பண்ணுறேன். ஹியூவில் பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷனை நான் ரொம்ப கம்மி பண்ணுறேன். எனக்கு பேக்ரவுண்டு வந்து லைட்டாக இருந்தால் ஓகே. இப்போ இது நம்ம சப்ஜெக்ட்டுக்கும் எஃபெக்ட் ஆகுது. இதுக்கு என்ன பண்ணலாம், இந்த மாஸ்க்கை அப்படியே ஆல்ட்டை கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணி இங்கே போடுங்க. நம்ம சப்ஜெக்டில் அப்ளை ஆகுது. ஆனால் இந்த மாஸ்க் அப்படியே செலெக்ஷனில் இருக்கும்போது கண்ட்ரோல் ஐ, மாஸ்க்கு செலக்டில் இருக்கும்போது இந்த செலக்ட் வேறு, செலெக்ஷன் அப்படிங்கிறது வேறு. செலக்ட் அப்படின்னா இப்படி ஒரு கிளிக் பண்ணி வச்சுருக்கோமா, இந்த இடத்துல உங்களுக்கு செலக்டில் இருக்கிறது என்னது, லேயர் 1, இது செலக்ட். செலெக்ஷன் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு மார்க்கிங் பண்ணியிருக்கோமா, இது செலெக்ஷன். இந்த மாதிரி நீங்கள் வித்தியாசம் வச்சுக்கிடுங்க. சரிங்களா, நான் இந்த மாதிரி தான் நான் வித்தியாசம் வச்சுருக்கேன். இப்போ இந்த மாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஐ அப்படின்னு கொடுத்தோம்னா பேக்ரவுண்டுக்கு அழகாக அப்ளை ஆகிடும். இப்போ பேக்ரவுண்டை கொஞ்சம் டார்க் பண்ணி விட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். திரும்ப கிளிக் பண்ணுறோம், ஒரு கர்வ்ஸ் அப்ளை பண்ணுறோம், லைட்டாக பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டை டார்க் பண்ணுறோம். இப்போ இந்த மாஸ்க் இருக்குது பார்த்திங்களா, இதை ஆல்ட்டை கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணிட்டோம்னா பேக்ரவுண்டுக்கு மட்டுமே நம்மளுக்கு என்ன பண்ணும், அப்ளை ஆகும். சரிங்களா, சிம்பிளாக நம்மளால் எடிட்டிங் பண்ண முடியும். ஓகே, இப்போ நமக்கு தேவையான அளவு நம்ம எடிட்டிங் பார்த்திங்கன்னா பண்ணியாச்சு. இன்னும் பேக்ரவுண்டில் ஏதாட்டும் நம்ம மாற்றம் கொண்டு வரனா கொண்டு வரலாம். வேறு ஒரு லெவல் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு எக்ஸ்போஷர் நம்ம அப்ளை பண்ணுறோம். எக்ஸ்போஷரில் லைட்டாக எக்ஸ்போஷர் நான் இன்னும் கம்மி பண்ணுறேன். எக்ஸ்போஷர் கம்மி பண்ணும்போது இது எப்படி இருக்கும்னா, நம்ம வந்து ஒரு சாஃப்ட் பாக்ஸ் வச்சு நம்ம வந்து போர்ட்ரேட் ஷூட் பண்ணால் எப்படி இருக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தெரியும். சரிங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் சாஃப்ட் பாக்ஸ் வச்சு ஷூட் பண்ண மாதிரி இருக்காது. பேக்ரவுண்டை டார்க் பண்ணி சப்ஜெக்டை பிரைட் பண்ணும்போது சப்ஜெக்ட் நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக தெரியும். இப்போ நமக்கு தேவையான வேலை முடிஞ்சிச்சு. இந்த மூணையும் மார்க் பண்ணிவிட்டு குரூப் பண்ணுறோம். இது பிஜி, பேக்ரவுண்ட் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, இவ்வளோதான். இந்த குரூப் ஒன்று, இது ஒரு குரூப்பு, இது ஒரு குரூப்பு. எதுக்காக குரூப் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தனியாக பிரித்து பார்க்குறதுக்காக குரூப் பண்ணோம். இது ஸ்கின் ஸ்மூத்னஸ். பார்த்தீங்களா, நம்ம எல்லாத்தையுமே தனித்தனியாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணியாச்சு. அந்த செலக்ட் சப்ஜெக்ட் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனை 2 விதமாக பயன்படுத்த முடியும். ஒன்று, சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் நம்ம அப்ளை பண்ண முடியும். இன்னொன்று, அந்த மாஸ்க்கை அப்படியே அவுட்ரு கொண்டு போய் பேக்ரவுண்டுக்கு நம்மளால் அப்ளை பண்ண முடியும். இது மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுடைய போர்ட்ரேட் பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே சூப்பராக ரீடச்சிங் பண்ண முடியும். இப்போ இதில் ஒரு லைட் எஃபெக்ட் நம்ம கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், ஒரு லைட் எஃபெக்ட் நான் வந்து எடுத்துக்கிறேன். லைட் எஃபெக்ட் அப்படிங்கிறத நான் எடுத்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு தேவையான அளவு நான் என்ன பண்ணுறேன், பெருசு பண்ணிக்கிறேன். இப்போ இதோடைய பிளெண்டிங் மோட் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்க்ரீன் அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா இதை மூவ் பண்ணி இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், இதில் வச்சுக்கிறோம். சரிங்களா, கரெக்டாக பின்னாடி ஒரு மலைப்பகுதி இருக்குது, அந்த இடத்துல ஒரு சன்லைட்டு நம்மளுக்கு இருந்தால் எப்படி இருக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறோம், செட் பண்ணுறோம். கலர் கொஞ்சம் பிரைட் பண்ணிக்கிறோம். கலர் பேலன்ஸில் ஒரு ரெட்டு, கொஞ்சம் எல்லோ, அப்புறம் பிரைட்னஸில் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணுறோம், டார்க்னஸ் கொடுத்துக்கிறோம். சரிங்களா, லைட்டாக நம்மளுக்கு தெரிஞ்சால் ஓகே தான். இப்போ பாருங்கள் நல்லா இருக்குது. இப்போ இந்த அவுட்டரில் ஒரு விக்னெட்டிங் ஆட் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். இதுக்கு நார்மலாக ஒரு லெவல் அப்படிங்கிறத போடுறோம். லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேல்யூஸை கொஞ்சம் இந்த பக்கம் நாங்கள் நகட்டிட்டு வரோம். இப்போ நகட்டிட்டு வந்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான ஒரு ட்ரிம்னஸ் கிடச்சிருச்சா. மாஸ்க்கு செலெக்ஷனில் இருக்கும்போதே ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு பெயிண்ட் ஆகலை. காரணம் என்னென்னா, மாஸ்க் வெள்ளையாக இருக்கும்போது இங்கே ஆப்போசிட்டான கருப்பு கலர் இருக்கணும். பிளாக் அண்ட் ஒயிட்டில்
இங்கே பிளாக் கலர் இருக்கணும். இங்கேயும் ஒயிட்டு இங்கேயும் ஒயிட் வச்சா பெயிண்ட் ஆகாது. இப்போ கலரை மாற்றிட்டு நாம் மேலே ப்ரஷ் சைஸை சேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? நம்ம என்ன பண்ணோம், ரீடச்சிங்க்கு இதோட ஃப்ளோ கம்மி பண்ணோமா, இதை ஃபுல்லாக 100 வச்சுட்டு இப்போ பெயிண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அழகாக பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ஆகும். சரிங்களா? இப்போ தேவையான அளவு உங்களுக்கு பெயிண்ட் பண்ணிக்கிடுங்க. இப்போ எனக்கு இது ஓகே. சரிங்களா? எனக்கு இந்த அளவுக்கு ஓகே. பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு அழகான ஒரு போர்ட்ரேட் ரீடச் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா? இவ்வளோ தான். படத்தை ரொம்பவே சூப்பராக ரீடச் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், ஆல்ட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கடைசியாக இருக்க படத்தை ஒரு கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த படம் மட்டும் வியூ ஆகும். திரும்ப ஒரு வாட்டி ஆல்ட் பட்டனை விடாமல் திரும்ப ஒரு வாட்டி கிளிக் பண்ணால் ஆகி இருக்க படங்கள்லாம் தெரியும். இப்போ இது ஒரிஜினல், இது எடிட்டிங். பாருங்கள் ஒரிஜினலில் இருக்கக்கூடிய படம் எப்படி இருக்குது, இந்த படத்தை நம்ம எந்த அளவுக்கு அழகாக ரீடச்சிங் பண்ணியாச்சுன்னு சொல்லி பார்த்தீங்களா? இந்த ஒர்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்பீடாக கடன்னு உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் பண்ணிவிட்டு தூக்கி உங்கள் படத்தை எடிட்டிங்கு, ஒரு ஆல்பம் எடிட்டிங்காக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாட்டும் ஒரு க்ரியேட்டிவ் எடிட்டிங் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் டிசைனிங் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி எடிட்டிங் பண்ணி ஈஸியாக நீங்கள் உங்களால் தூக்கி வைக்க முடியும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய அப்ளை பண்ணியிருக்கேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னா நம்ம இதை அப்படியே பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? எதுக்காக இந்த மாதிரி அப்ளை பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இப்போ கொஞ்சம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போதே உங்களுக்கு பேக்ரவுண்ட் ரொம்ப டார்க்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த பீஜில் போயிட்டு பேக்ரவுண்டை இந்த எக்ஸ்போஷரை என்ன பண்ணணும், கொஞ்சம் இந்த மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் எதுக்காக இந்த மாதிரி போடுறோம் அப்படின்னா, நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி வேணும்னா 2வது நம்மளால் மாற்றங்கள் கொண்டு வர முடியும். அதுக்காக தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட். சரிங்களா? நீங்கள் பேக்ரவுண்டுக்கு வேறு கலர் கொண்டு வரனா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், கலர் பேலன்ஸில் போய் வேறு கலர் கூட கொண்டு வரலாம். சரிங்களா? அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் நம்ம நார்மலாக அப்ளை பண்ணிட்டோம்னா இதில் வந்து நம்ம எந்த ஒரு மாற்றமும் கொண்டு வர முடியாது. ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணுறப்போ அப்புறம் அன்டூ கொடுக்க முடியாது, ரிவர்ஸ் போகணும், அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி அப்ளை பண்ணுறது. சரிங்களா? இந்த ஆக்ஷனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லை சார் அந்த ஆக்ஷன் நான் உங்கள் ஃபோட்டோஸ் உங்கள் சேனல்லேருந்தே டவுன்லோட் பண்ணிக்கணும்னா நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆக்ஷன் இருக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் அந்த ரீடச்சிங் ஒர்க் அப்படிங்கக்கூடிய பிளேலிஸ்ட் உள்ள போய் ஒரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவும் வேறு ரீடச்சிங் இருக்கும். இந்த ரீடச்சிங் எப்படின்னா இது வந்து ஆக்ஷனை ப்ளே பண்ணதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணால் போதும். இன்னொரு ஆக்ஷன் இருக்குது. அது என்னென்னா ஆக்ஷனை ப்ளே பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸில் ஒவ்வொரு இடங்களாக மார்க் பண்ணி பிளர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒன்று ஒரு ரீடச்சிங் இருக்கும். உங்களுக்கு எந்த ரீடச்சிங் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா தாராளமாக பார்த்து உங்களுக்கு தேவையான எடிட்டிங்கை நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,